வணக்கம் தோழர்களே. அண்ணாமலை வகையா சிக்கியிருக்காருங்க, கொத்தா சிக்கியிருக்கிறாருங்க, டாக்குமெண்ட்ஸோட சிக்கியிருக்காரு, ஆதாரத்தோடு சிக்கியிருக்கிறாரு. அண்ணாமலை போட்ட டிராமா எல்லாம் மொத்தமா தவிடுபொடி ஆயிருக்கு. இவர் தான் எதிரடா சிக்கினாருன்னா கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்து டாக்குமெண்டோட சிக்கி இருக்கிறாரு. நேத்து சமூக வலைத்தளங்கள்ல முழுவதும் அந்த டாக்குமெண்ட்டை அவ்வளவு பார்க்க முடிஞ்சுங்க. பெரிய அதிர்ச்சியா இருந்தது. இவர் மட்டும் சிக்கல, இவர் ஒய்ஃபு, இவங்களுடைய அக்கா புருஷன், இவங்களுடைய அத்தை, குடும்பமே வளைச்சு கொள்ளையடிச்சிருந்துருக்குங்க. 1 ரூபா 2 ரூபா இல்ல, கோடி, பல 1000 கோடி ரூபாய்க்கு போகும் போல இருக்கு. கரெக்டா கணக்கு பார்த்தா ஒரே நேரத்துல 70 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வாங்கி வைஃப் பேர்ல அந்த டாக்குமெண்ட் சமூக வலைத்தளத்துல கிடக்கு. ஒரு 3 வருஷத்துல அண்ணாமலை கட்சி தலைவரானாரு, கட்சியை வளர்க்கல, கட்சியை காலி பண்ணாரு, கட்சியில இருக்கிறவங்கள தெருவில் அனுப்புனாரு, கட்சிக்கு உண்மையா உழைச்சவங்க எல்லாம் வேற ஒரு கட்சியில போய் சேரும்படியா நெருக்கடி கொடுத்தாரு, கட்சிக்குள்ள வீடியோக்களையும் ஆடியோக்களையும் வச்சுட்டு அரசியல் பண்ணாரு. 3 வருஷத்துல கட்சியை காலி பண்ணிட்டு இவர் மொத்தமா சுரட்டி தன்னை வாழ வச்சுக்கிட்டாரு. அதுதான் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய இடம். மொத்தமா வலிச்சு வச்சிருக்கிறாருங்க, கோடிக்கணக்கான ரூபாய். பேர் அதிர்ச்சியா இருந்தது. அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு ஸ்டோரி சொன்னாரு, ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஸ்டோரி ரொம்ப கண்ணீரான ஸ்டோரிங்க. நானும் எங்க அப்பாவும் அந்த காலத்துல அந்த காலேஜில் சேர்றதுக்காக ஒரு ட்ரங்கு பொட்டியோட கோயம்புத்தூர்ல வந்து இறங்கணும். அன்னையிலேருந்து கோயம்புத்தூர் தான் என் சொந்த ஊர். என்னம்மா உருட்டினாரு எப்பா சாமி. வெறும் ட்ரங்கு பொட்டியோட வந்து இறங்கின ஒருத்தனுக்கு இத்தனை 1000 கோடி ரூபாய் சொத்து எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு கேட்கிறேன். ஐபிஎஸ்ஸா இருக்கிற ஒருத்தர் இத்தனை 1000 கோடி சேர்க்க முடியுமா? இத்தனை 100 கோடி சேர்க்க முடியுமா? ஐபிஎஸ்ஸா வேலை பார்த்து ரஃபேல் வாட்சே நீ கொள்ளையடிச்சு வாங்கினது, லஞ்சமா வாங்கினதுன்னு ஊருக்கே தெரியும். அப்படி இருந்துகிட்டு தன்னை யோகியவானா காமிச்சுக்கிட்டு நான் பெரிய ஆளு அப்படின்னு இதையெல்லாம் திசை திருப்புறதுக்கு தான் இந்த ஆட்டுக்குட்டி தன்னைத்தானே சாட்டையில் அடிச்சு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுது. இவங்க அக்கா புருஷன் மாட்டிக்கிட்டாரு, அது தமிழ்நாட்டில் பேசு பொருள் ஆகுது. அப்ப அதுக்குள்ள இருந்து சிக்கல் இருந்து தப்பிக்கணும்னு இந்த பொண்ணு சிக்கினாங்க இல்லையா பாலியல் வழக்குல, அதை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே தன்னைத்தானே அடிச்சு அப்பா செம்ம டிராமா மிஸ்டர் அண்ணாமலை. இம்புட்டு கோல்மால் பண்ணிட்டு டிராமா பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க பாருங்க, அது வேற லெவலுங்க. அதுலயும் இவர்கிட்ட கேக்குறாங்க, ஏங்க வாடகைக்கெல்லாம் என்ன பண்றீங்க, காரு ஃபியூலுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? நானா அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து என்னை காப்பாத்துவாங்க. அன்னை மாதிரியே, அண்ணன் சீமான் மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து காப்பாத்துவாங்களாம். என்ன செய்வாங்களாம், 8 லட்சம் ரூபாய் மாசம் கொடுப்பாங்களாம். பா போட்டு பெரிய பணக்கார ஃப்ரெண்ட்ஸா பாச்சிருக்கீங்க. நாங்கெல்லாம் போனா டீ வாங்கி கொடுப்போம் பிடிச்சா மேக்சிமம். இங்க பார்த்தா 8 லட்சம் ரூபாய் கையில கொடுக்குறாங்களாம். அந்த 8 லட்சம் ரூபாயை வச்சு வாழ்றாராம், 8 லட்சம் ரூபாயை வச்சு கார்ல போறாராம். அப்புறம் எப்படி இப்போ உங்க ஒய்ஃபுக்கு ஒரே ஒரு டாக்குமெண்ட்ல 70 கோடி ரூபாய்க்கு மேல சொத்தை வாங்குனீங்க? அகிலான்னு உங்க ஒய்ஃப் பேர்ல எப்படி வாங்கினீங்க? 2021ல இவங்க ஒய்ஃபோடைய பேர்ல அவங்க அக்கௌண்ட்ல 13 லட்சம் ரூபாய் கிடந்துச்சுங்க. ஆனா இப்போ 98 லட்சம் ரூபாய் இருக்கு. எப்படிங்க சம்பாதிக்கிறீங்க? நாங்களும் தாங்க வருந்தி சம்பாதிக்க ட்ரை பண்றோம். அந்த வாடகைக்கே சரியா போகுதே. நீங்க எப்படிங்க இவ்வளவு கோடியை கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க? இப்ப டாக்குமெண்ட் ஒண்ணு சிக்குச்சுன்னு சொன்னேன்ல, அது கோயம்புத்தூர் சூலூருக்கு பக்கத்துல செலக்கரச்சல் அப்படின்னு ஒரு கிராமங்க. அந்த கிராமத்துலதான் மொத்தமா ஒரு பெரிய ஏக்கரா கணக்கில் நிலத்தை 70 கோடி ரூபாய்க்கு தன்னுடைய இணையர், அதாவது அகிலா அண்ணாமலையினுடைய பேர்ல பதிஞ்சிருக்காரு. அந்த டாக்குமெண்ட் தான் இப்போ சமூக வலைத்தள சதறி கிடக்கு. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, எங்கங்க போய் சொல்றது? என்னம்மா நடிச்சிருந்தாலும் இப்படி உட்கார்ந்து சுரண்டி இருக்கான். இதுல அண்ணாமலை 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாஜகவினுடைய கட்சி தலைவரா போடப்பட்டாரு. இந்த 3 வருஷத்துல எவ்வளவு டெவலப்மெண்ட்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிக்கிறார். மது தாமோதரன், ஆதித்யா முத்துச்சாமி அப்படின்ற 2 பேரோட சேர்ந்து ரியல் எஸ்டேட். அந்த ரியல் எஸ்டேட்ல இப்போ கோவையை சுத்தி 2000 கோடி வரைக்குமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. எத்தனை? 2000 கோடி. பர்ரோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம், லேண்ட்ஸ் அண்ட் லேண்ட் அப்படின்னு ஒரு நிறுவனம், இந்த 2 நிறுவனம் சேர்ந்துதான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கவனிச்சிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா தோப்பு மாதிரி, தோட்ட வீடு மாதிரி, இப்படியான பல டைப்ஸ்ல அந்த வீடுகள்லாம் கட்டி விற்கப்பட்டு இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கான செயற்கைக்கோள் வரைபடம் இதுதான், பாருங்களேன்.
இந்த ரியல் எஸ்டேட் இருக்கு இல்லையா, 23 இடங்கள்ல கோவையை சுத்தி நடக்குது. இந்த 23 இடங்களையும் சேர்த்து 2000 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு மிகப்பெரிய தகவல் லீக் ஆயிருக்கு. வேற அதிர்ச்சிங்க, 2000 கோடிங்க 23 இடத்துல. எப்படி இதுல ஆருத்ரா கோல்ட்ல மட்டும் பல 100 கோடி ரூபாய் கைமாறி இருக்கு. அமர் பிரசாத் ரெட்டின்ற ஒரு புரோக்கர், அந்த ஆள் மூலமா, இவன் கட்சிக்காரன் தான், அந்த ஆள் மூலமா பல 100 கோடி ரூபாய் கைமாறி இருக்கு. நான் உங்களை காப்பாத்தினேன்னு சொல்லி அது பெரிய அளவுல ஓடிட்டு இருக்கு. அதனுடைய சிஇஓவே துபாயில கைதாகி ஜெயில கிடக்குறாரு, இன்டர்போல் கைது பண்ணி. இப்ப இதில் பார்க்கும்போது எத்தனை பாருங்க, வார் ரூமை வச்சு வேற, ஆல்ரெடி இது பல முறை நம்ம பேசியிருக்கோம். வார் ரூமை வச்சு இங்க லோக்கல் இருக்கிற முதலாளிகளை மிரட்டி அங்க காசை ஃபுல்லா சுருட்டுறது. இதோட பாத்தீங்கன்னா அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை, அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபர்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 1 கோடி ரூபாய் வாங்கி ஆடியோ வெளிவந்துச்சு. நாம அதை பேசியிருக்கோம், உங்களுக்கு நினைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆளு கிட்ட 1 கோடி ரூபாய் எங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல. அதே முத்துராமலிங்கம்னு அந்த ஆள் பேர் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, முத்துராமலிங்கம்னு சொல்லிட்டு. அந்த ஆளு பின்னாடி கைது பண்ணப்பட்டாரு வேற ஒரு ஏமாத்துற கேஸ்ல. அந்த ஆளு கிட்ட அங்க 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு சிவகங்கையில அப்படியே இங்கிட்டு வந்துட்டாங்கன்னா, மதுரையில ஒரு 75 லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு, 75 லட்சத்துல இருந்து 1 கோடி கொடுங்க அப்படின்னு கேட்டதுல அவர் புலம்பி பேசின ஒரு ஆடியோ வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதை நம்ம கூட பேசியிருக்கோம். அப்போ ஒரு நபர்கிட்ட 2 கோடி ரூபாய் 2 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் வாங்க முடியும்னா, நீ எத்தனை நபர்களை பார்த்திருப்பீங்க, எத்தனை ஆயிரம் கோடி நீங்க சுரண்டி கொள்ளையடிச்சிருப்பீங்க. அந்த சமயத்திலே அந்த டவுட் நமக்கு இருந்தது, அது சம்பந்தமா நம்ம பேசியிருக்கோம். இன்னொன்னு கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், 164 கோடி ரூபாய்க்கான தங்க கடத்தல் ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ஆளுக்கு இவங்க கட்சிக்காரங்க மூலமா அங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி கிட்ட பேசி அங்க ஒரு கடையை பிடிச்சு குடிச்சு அந்த கடையில வச்சு தங்கம் கடத்தினாங்க. 164 கிலோ தங்கம் ஞாபகம் இருக்குங்களா? 164 கோடி ரூபாய்க்கு அந்த தங்க கடத்தல் நடந்துச்சு. அது இவருடைய தலைமையில தான். ரஃபேல் வாட்ச்னு சொல்றோம்ல, அது சேரலாதன்னு ஒரு ஆள் கொடுத்தாருன்னு பலரும் பேசினாங்க. இப்பயும் அதான் அடிபட்டு இருக்கு. சேரலாதன் இவரை வச்சு இந்த ரஃபேல் வாட்சை லஞ்சமா கொடுத்து பல உதவிகளை வாங்கி இப்ப மும்பையில பல நிறுவனங்களை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுல கூட ஐடி ரைடு சமீபத்துல வந்துச்சு, நீங்க பாத்துருக்கலாம். இதெல்லாம் இந்த ஆளு சொந்தமா பண்ணதுங்க. இவங்க அத்தை பேர்ல 2 நிறுவனம் இருக்கு. அசோசியேட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், அப்புறம் சராயு அப்படின்ற ஒரு நிறுவனம். இந்த 2 நிறுவனமும் இவங்க அத்தை பேர்ல இருக்கு. இவங்க அத்தை தான் அதுக்கு ஓனரா இல்ல இந்த ஆளு ஓனரா, இந்த ஆளுடைய பினாமி அவங்க அத்தை நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மச்சான் சிவகுமார் அவருடைய நண்பரோட சேர்ந்து கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வேலை பார்த்திருக்கிறாரு. அவங்க அக்கா வீட்டுக்காரர் என்னென்ன நிறுவனம்லாம் வச்சிருக்காரு, ஸ்ரீ சரவணா சாலிட் அப்படின்னு ஒரு நிறுவனம், ஸ்ரீ சரவணா ரெடிமிக்ஸ் காங்கிரீட் அப்படின்னு ஒரு நிறுவனம். அதுக்கப்புறம் தான் இப்ப நம்ம ஒரு வீடியோவே பார்த்தோமே, அண்ணாமலை செங்கல் சூளை, அது ஆரம்பிச்சிருக்கிறார். பல ஏக்கர்ல அந்த செங்கல் சூளை இருக்கு. இதெல்லாம் அவங்க அக்கா வீட்டுக்காரரு அவருடைய பேர்ல திடீர்னு இவ்வளோ 1000 கோடி ரூபாயை செலவழிச்சு, இத்தனை 100 கோடி செலவழிச்சு உள்வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு விஷயமும் கட்சிக்காரங்க பேசுறானுங்க பிஜேபியில, அவங்க அக்கா வீட்டுக்காரர் தான் எண்மண் எண்மக்கரைகள் யாத்திரையில வசூல் பண்ற ஒரு ஆளாவே இருந்திருக்காருன்ற தகவலும் வெளிவந்திருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? ஒரு கட்சி தலைவரா வந்திருக்கிறாரு, ஒரு எலெக்ஷன் நிக்கல, ஒரு மந்திரி ஆகல, ஒரு எம்பி ஆகல, ஒரு எம்எல்ஏ ஆகல, ஒரு வார்டு மெம்பரா கூட இல்ல. வரும்போது ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒண்ணும் இல்லாம தான் வந்து சேர்றாரு. ஒண்ணும் இல்லாம வந்து சேர்ந்த ஆளு கையில இத்தனை 1000 கோடி ரூபாய் சொத்து எப்படி வந்துச்சு? அப்போ ஒன்றிய அரசு இதை வேடிக்கை பாக்குதா? அப்ப இவரை மிரட்டணும் தான் இவங்க அக்காவுடைய வீட்டுல ரைடெல்லாம் நடந்துச்சு. அதுல 400 கோடி ரூபாய்க்கு மேல இது கட்டாம, வரி கட்டாம வச்சிருந்த கணக்கெல்லாம் சிக்குச்சுன்னு வச்சுக்கோங்களே. பல கோடி ரூபாய் ரொக்கமாவே சிக்குச்சு. இப்படி பல விஷயங்கள் சிக்கிருக்குன்னு வைங்களே. இதெல்லாம் அப்படியே ஓரங்கட்டணும், திசை திருப்பணும் தான் சாட்டையால் அடிச்சுக்கிட்டாப்ல. அப்போ ஒன்னு யோசிங்க, ஒரே ஒரு ஆளு பொறுப்புலையோ பதவியிலோ பெரிய லெவலையோ வளராத ஏரியா, பாஜக அங்க நினைச்சா கூட வளர முடியாது. அப்படிப்பட்ட ஏரியாக்குள்ள உட்காந்து இம்புட்டு கோடி ரூபாய கொள்ளையடிச்சு உள்ள சேர்க்க முடியும்னா எத்தனை டேஞ்சரான ஒரு ஆளுன்னு பாருங்க. எவ்வளவு கேடுகட்ட கொள்ளையடிக்கிறவனா இந்த அண்ணாமலை இருந்திருக்காப்லன்னு பாருங்க. இதுதான் அண்ணாமலையோட லட்சணம். அண்ணாமலை வீட்டுக்கு ஈடி வருமானு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா கண்ணை மூடிட்டு கூட எதிர்கட்சி வீட்டுக்குள்ள எகிரி அடிக்கிற ஈடி, ஐடி, பிஜேபியினுடைய கை காடுகள்லாம் இந்த பக்கம் வருமானு பார்ப்போமே.